குமரி கடற்கரை மணலில் இருந்து அரிய வகை தாது பொருட்கள் வெட்டி எடுக்கும் புதிய திட்டத்தை கைவிட வேண்டும், மணவாளக்குறிச்சியில் செயல்படும் அரிய மணல் ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று வலியுறுத்தி குமரி மாவட்ட ஆட்சியரிடம் மீனவர் இயக்கம் சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சி பகுதியில் இந்திய அரசுக்கு சொந்தமான IREL என்ற பெயரில் அரிய மணல் ஆலை நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இங்கு கடல் மண்களில் இருந்து அணு கனிமங்களை பிரித்தெடுத்து வருகின்றனர். இந்த மணல் ஆலையால் குமரி மாவட்டத்தில் சமவெளி மற்றும் கடற்கரை பகுதியில் ஏராளமான புற்றுநோய் உள்ளிட்ட நோய்களால் அவதிப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. தற்போது 1144 ஏக்கர் நிலப்பரப்பில் கடல் மண்ணில் இருந்து அணு கனிமமான ரூட்டைல், மோனோசைட், இல்மனைட் போன்ற வேதிப்பொருட்களை வெட்டி எடுப்பதற்கு முடிவு செய்துள்ளது. இந்த திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும், அரிய வகை மணல் ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று வலியுறுத்தி குமரி மாவட்ட ஆட்சியர் அழகு மீனாவை சந்தித்து மீனவர் இயக்கம் சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என மீனவர் இயக்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து IREL அரிய மணல் ஆலைக்கு ஆதரவு தெரிவித்தும் கடல் மணல் இருந்து தாது பொருட்களை பிரித்தெடுப்பதில் எந்தவித பாதிப்பும் இல்லை என காங்கிரஸ் கட்சியின் INTUC சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அப்போது மீனவர்களுக்கு எதிராக காங்கிரஸ் நிர்வாகி செயல்பட்டதாக கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நின்ற மீனவ பெண்மணி ஒருவர் காங்கிரஸ் இரட்டை நிலைப்பாட்டை கொண்டுள்ளதா என வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.